வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து இப்படி பேசிட்டாரேன்ற மாதிரி ஒரு மாதிரி கோவத்திலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாப்பா வந்து நான் இங்கேயே இருக்கேன் பண்ணுற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விஜயும் அங்கே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து விஜய் திட்டினது மட்டும்தான் அப்படியே மைண்டில் வந்து வந்து போயிட்டே இருக்குது. அப்படியே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரியாக சாப்பிடாம எழுந்தும் போயிடுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னா, பாப்பா போய் என்ன பண்ணுறாங்க, சாரதா பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. எழுந்து என்ன பண்ணுறாங்க, போய் காவேரியை கட்டி பிடிச்சிட்டு படுக்க காவேரி நினைக்கிறாங்க, ஓ குழந்தைக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தட்டி கொடுத்து தூங்க. இதை அப்படியே சாரதா பார்க்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நிவீன் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட வந்து கொஞ்சம் பேசுகிறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா நர்மதாவும் படிப்பு முடிக்க போகிறான், நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன், நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்ற மாதிரி சொல்ல. அப்போ காவேரி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் எப்பவுமே விஜய் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்துவீங்க, இப்போ என்ன அப்படி சொல்கிறீங்கன்னும் போது, விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான், நீ தான் வேணான்றிய அப்படின்னும் போது, இல்லை நானும் யோசித்தேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் விஜய் என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போவார். காவேரி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே கிளம்பி போக, பாப்பா வந்து நைட்டு அம்மா கூட கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. நான் அம்மான்லாம் கூட காதில் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு வர. அப்போ வந்து பாப்பாவும் கேட்குறாங்க விஜய் கிட்ட, எனக்கு ஏன்ப்பா காவேரின்னு பேர் வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் சொன்னலடா அம்மா இல்லைன்னு நினச்சி உனக்கு அந்த பேர் வச்சான்னு. அப்போ நாங்கள் 2 பேர் இருக்கும்போது நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, அம்மாவை பெரிய காவேரினும் உன்னை குட்டி காவேரினும் கூப்பிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.